5,79,000 ex-showroom priceல ஆரம்பிக்கக்கூடிய புத்தம்புது Hyundai Exter facelift update. இது வந்து HX2 வேரியன்ட். ஓகே, HX2ங்கிறது இப்போ பேஸ் வேரியன்ட் ஆகிருச்சு. 6,99,000 ரூபாய் எக்ஸ்-ஷோரூம் பிரைசிங்க்கு CNG வித் பெட்ரோல் அப்படிங்கிற காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னங்க? ஃபேஸ் தான் மெயினாக மாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் பேடை வச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு பெரிய எஸ்யூவியோடைய லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உண்மையாகவே மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கிரில் அந்த கீழ் பம்பர் பகுதியை மொத்தமாகவே பெருசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. பேஸ் வேரியண்ட்டில் நார்மலாகவே எல்இடி டிஆர்எல்ஸ் கிடையாது, அது நமக்கு தெரியும். ஆனால் இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்கலாம், அது ப்ராப்பரான ஹாலோஜன் பல்பு தான். ஓகே, கீழே உங்களுக்கு ஆக்சுவல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நார்மல் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப் வருது. அதுவும் பழைய எக்ஸ்டர்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண விஷயம் தான். 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் நார்மலாக ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பழைய எக்ஸ்டர் போலவே சேமாக தான் இருக்குது. மேலும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியலில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ABS வித் EBD ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க எல்லா வேரியன்ட்ஸை பொறுத்தவரையும். இந்த புது எக்ஸ்டரை பொறுத்தவரை டைல் லேம்ப்ஸ் அதே சேம் ஹெட் ஷேப்பில் LED டைல் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பம்பர்ஸை போலவே ரியர் பம்பரோடைய லுக்குமே மாறி இருக்குது. மெட்டாலிக் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் பேஸ் வேரியண்ட்டில் வருது. ரிமோட் லாக்கிங் வந்தாச்சுங்க. ரெண்டுமே ரிமோட் ஃப்ளிப் கீயாக கொடுக்குறாங்க. முன்னே வந்து ஃப்ளாட் பாட்டம் டிசைன் இல்லாமல் இருந்துச்சு, சர்க்கிளான ஸ்டீரிங் வீல் தான் இருந்தது. ஆனால் இப்போ அது டீகட் ஸ்டீரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து ஆட் பண்ணணுங்கிறதுக்காக. பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 2 பவர் விண்டோஸ் தான். அதே மாதிரி பவர் மிரர் கிடையாது, அதுக்கு இங்கே குச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குச்சி ரக்கமாக தான் இங்கே. ஓகே, ஸோ இதை குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேப்ரிக்கோடைய அப்போல்சரி குவாலிட்டி டெனிம் டைப், இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, ஜீன்ஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக மாற்றிருக்காங்க. அண்ட் மேலும் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணுது. ஓகே, ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, ஆவரேஜ் மைலேஜ், லாஸ்ட் ரீசெட்டு, ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. டிரைவர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சர்ஸோடைய ஒர்க்கிங்கு, கிளஸ்டர் தீம் கலர்ஸ் கூட நீங்கள் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பினா ரெட்டு, சினா க்ரீன், ஓகே அதுவும் ப்ளூ. ஆடியோ சிஸ்டம் இல்லை, நீங்கள் நீட்டாக எவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன் வேணாலும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பர். அண்ட் ஏசி மேனுவல் ஏசி, பட் இந்த ஏசியே போதிய அளவுக்கு கூலிங் வந்து கொடுக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து நல்ல ஸ்பேஷியஸான வண்டி அப்படின்னு சொல்லலாம். காரணம் இதோடைய வீல் பேஸ் அப்படி இருக்குது. மேலும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே டாலஸ்ட் வண்டி இது அப்படின்னு இருக்கும்போது ஹெட்ரூம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டிரைவர் சீட் இத்தனைக்கு ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நீரும் நல்லாவே இருக்குது. 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது. கூடவே 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வேரியண்ட்டில் ரியர் பவர் விண்டோஸும் இல்லை. ஸோ சுத்தர விண்டோ தான். ஓகே, அதுவுமே லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப டைட்டெல்லாம் இல்லை. ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்சல் ட்ரே இல்லை. பார்சல் ட்ரே இல்லாமல் நீங்கள் வந்து ரூஃப் வரைக்கும் கணக்கு எடுத்தீங்கன்னா 391 லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சிஎன்ஜி வண்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு அடியில் இந்த ஸ்பிளிட் சிஎன்ஜி டேங்க்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அதனால லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறையும். 7 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸுக்கு இந்த எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய HX2 வேரியன்ட் வர்த்தா? கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.